ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் அமில். என்னோட வாய்ஸ் ஆஃப் அமில் யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த சனிக்கிழமை உலக லெவலில் ஜப்பான் வந்து நிலவில் 5வது நாடாக விண்கலத்தை வந்து தரையிறக்கியிருக்காங்க. இதை பற்றி தான் நாம் இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்திய விண்வெளித்துறை ISRO அனுப்புன சந்திராயன் 3க்கு போட்டியாக ஜப்பான் விண்வெளித்துறை, அதாவது ஜாக்ஸா, ஜப்பான் ஏரோஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் ஏஜென்சி, இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நிலவுக்கு வந்து ஒரு சேட்டலைட் அனுப்பணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. 3 முறை முயற்சி பண்ணி அவங்க தோல்வியை தான் சந்திக்கிறாங்க. ஸோ 4வது முறையாக கடந்த வருடம் 2023 செப்டம்பர் 7 புதன்கிழமை அன்னைக்கு S2A சேட்டலைட் மூன் ஸ்னைப்பர் லேண்டர் ஸ்லிம் ரோவரை வந்து இவங்க அனுப்புகிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது நிலவோட சுற்றுவட்ட பாதைக்கு வந்து இறங்கிறதுக்கு கிட்டத்தட்ட 4 மாதங்கள் ஆகும்னு சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி கடந்த சனிக்கிழமை ஜப்பான் டோக்கியோ நகர நேரப்படி அதிகாலை 12:20க்கு அந்த சுற்றுவட்ட பாதையில் வந்து தரையிறங்கியிருக்கு. இதன் மூலமாக நிலவில் விண்கலத்தை இறக்கிய 5வது நாடு அப்படிங்கிற பெருமையை வந்து ஜப்பான் அடைஞ்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, அதுக்கப்புறம் ரஷ்யா, அதுக்கப்புறம் சீனா, அதுக்கப்புறம் இந்தியா, அதுக்கப்புறம் இப்போ 5வது ஜப்பான். ஸோ இந்த சேட்டலைட் பார்த்தீங்கன்னா லேண்ட் ஆகிறதுக்கு, அதாவது நிலவோட சுற்றுவட்ட பாதையில் அவங்க ஒரு குறிப்பிட்ட பகுதியை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஏரியாக்குள்ளே ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சேட்டலைட் வந்து லேண்ட் பண்ணணும். ஆனால் அவங்க சூஸ் பண்ண அந்த சுற்றுவட்ட பாதையிலேருந்து 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து டெக்னிக்கல் ப்ராப்ளம்னால லேண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த சேட்டலைட் வந்து அவங்க எதுக்கு அனுப்புனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நிலவோட மேற்பரப்பை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு, அப்புறம் நிலவில் உள்ள பாறை துகள்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு, அப்புறம் நிலவில் வந்து மூணில் சேட்டலைட் லேண்ட் பண்ணும்போது எந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறனால அவங்க அது வந்து சேட்டலைட் வந்து லேண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சேட்டலைட் லேண்ட் ஆன கொஞ்ச நேரத்தில் ஜப்பான் விண்வெளி அறிவியல் மையத்தோட தலைவர் கிட்டோசி, இவர் வந்து ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு தகவல் வந்து சொல்கிறாரு. அதாவது என்னென்னா, அவங்க லான்ச் பண்ண அந்த சேட்டலைட்டில் உள்ள சோலார் எனர்ஜி ஜெனரேட்டர், அது பார்த்தீங்கன்னா சூரிய ஒளி மின்கலம்னு சொல்லுவாங்க, அது வந்து செயலிழந்து வந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் செயலிழந்துடும். ஸோ அது வரைக்கும் அது தன்னோட ஆராய்ச்சி வந்து பண்ணிகிட்டே இருக்கும். இது வந்து எங்களுக்கு வந்து ஒரு குறைந்தபட்ச வெற்றி தான் அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோட கவலைப்பட்டிருக்காரு. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோலார் எனர்ஜி ஜெனரேட்டர், இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சூரிய ஒளி மின்கலம், அதாவது சூரிய ஒளியை பயன்படுத்தி மின்சக்தியை வந்து உருவாக்கக்கூடியது. ஸோ இந்த சோலார் எனர்ஜி ஜெனரேட்டர் வந்து எதனால செயலிழந்துச்சு, ஸோ டெக்னிக்கலாக ஏதாவது ப்ராப்ளமா, இல்லை வெதர், அதாவது காலநிலை மாற்றம் வந்து ஒரு காரணமா அப்படின்னு எந்த ஒரு தெளிவான அறிக்கையும் அவங்க வந்து தெரிவிக்கலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, சூரிய ஒளி இதோட வெப்பம் இன்டென்சிட்டி வந்து எல்லா இடத்துக்கும் சேமாக இருக்காது. ஸோ காலநிலையை பொறுத்து மாறுபடும். பட் பொறுத்திருந்து பார்க்கலாம் அவங்க என்ன ரீசன் வந்து சொல்கிறாங்க அப்படின்னு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம சந்திராயன் 2 முதல் முயற்சியில் வந்து தோல்வியை தான் சந்தித்தோம். அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, நம்மளால் கிராவிட்டியை வந்து சரியாக கணிக்க முடியலை. ஏன்னா கிராவிட்டி, அதாவது புவியீர்ப்பு விசை வந்து எல்லா கோள்கள்லையும் துருவங்களையும் ஒரே மாதிரி இருக்காது. அதில் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸில் வந்து கிராவிட்டியே கிடையாதுன்னு நம்ம படிச்சிருப்போம். ஸோ பூமியில் இருக்கிற மாதிரி கிராவிட்டி வந்து ஸ்பேஸில் கிடையாது, அதனால தான் நம்ம ஸ்பேஸ்க்கு போனால் மிதந்துக்கிட்டு இருப்போம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ஜப்பான் அனுப்பின இந்த ராக்கெட், இந்த முயற்சி வந்து நம்ம பாராட்டாமல் இருக்கக்கூடாது. ஏன்னா பல முயற்சியை கடந்து தான் இதை வந்து அவங்க வெற்றிகரமாக அனுப்புனாங்க. பட் அது வந்து சக்ஸஸ் ஆகலை. இருந்தாலும் அவங்கள நம்ம பாராட்டி ஆகணும். ஸோ அடுத்த முயற்சியில் வந்து கண்டிப்பாக அவங்க வந்து சேட்டலைட்டை லான்ச் பண்ணுவாங்க. ஸோ அது மூலமாக நிறைய ஆராய்ச்சியும் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அது நடக்கும். அப்புறம் ரீசெண்டாக ஒரு விஷயம் வந்து நான் கேள்விப்பட்டேன், அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அதாவது பார்த்தீங்கன்னா, ஐரோப்பா விண்வெளி மையம் வந்து செவ்வாய் கிரகத்தில் 3.7 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு கடினமான தடிமன் கொண்ட பனிக்கட்டி இருக்கிறது வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது மட்டும் உருகிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட 8.9 அடி ஆழத்துக்கு தண்ணியை வந்து நமக்கு கொடுக்கும். அதாவது நீர் ஆதாரத்தை வந்து நமக்கு கொடுக்கும். ஆக்சுவலாக இது என்ன ஒரு பெரிய விஷயம்,
ஆல்ரெடி நிறைய பேர் செவ்வாய் கிரகத்தில் தண்ணி இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. நீங்கள் இப்போ வந்து இதை சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்லலாம். கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் அதிக அளவு தண்ணீர் இருக்கிறத கண்டுபிடிச்சது வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். சரி, இன்றைக்கி நம்ம வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான டாப்பிக்கோட நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.